கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். அப்படிப்பட்ட திமுகவை இன்னைக்கு சில பேர் மிரட்டி பார்க்கறாங்க. நின்ற தேர்தல்லாம் வென்ற தலைவர் கலைஞர். அவர் வழியில இன்னைக்கு தான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த இயக்கம் சந்தித்த அனைத்து தேர்தலையும் வெற்றியை மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இங்கே பெருமையோடு பூரிப்போடு உட்கார்ந்திருக்கிறார். சேலம் இளைஞரணி மாநாட்டில் தலைவர் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார், வாழ்த்து பேசினார். என்ன சொன்னாரு? நான் கழக தலைவராக மட்டும் உங்களை வாழ்த்தவில்லை, உங்களுடைய தந்தையாக நான் வாழ்த்துறேன் அப்படின்னு தலைவர் சொன்னார். ஏன்னா உதயநிதி மட்டும் என்னோட பிள்ளை கிடையாது, என்னுடைய வாரிசு கிடையாது. இங்க கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்ச இளைஞர்களும் என்னுடைய வாரிசு, என்னுடைய கொள்கை வாரிசு அப்படின்னு தலைவர் அவர்கள் நம்மளை பாராட்டினார். அப்படிப்பட்ட கொள்கை வாரிசுகளாக நாம இங்க எழுச்சியோடு கூடியிருக்கின்றோம். இன்னைக்கு மாநாடுன்னா பல கட்சிகள்ல ஆயிரக்கணக்கில் கூட இல்லை, 100 கணக்கில் இளைஞர்களை திரட்டுறது அவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் நம்முடைய கழகத்தில் மட்டும்தான் இளைஞரணி நிர்வாகிகளையே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல நாம் இங்கே கூட்டியிருக்கிறோம். இந்தியாவிலேயே வேற எந்த இயக்கமும் செய்யாத சாதனையை நாம் செஞ்சு காட்டியிருக்கின்றோம். இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். பொதுவாக இளைஞர்கள் அதிகமாக கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்போ வந்திருக்கு. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, யாரும் கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு. அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது, மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம், கொள்கை கூட்டம், கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும். மற்ற இயக்கத்துல எல்லாம் தொண்டர்கள் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, தலைவர்கள் இருப்பாங்க, பொறுப்பாளர் இருப்பாங்க. ஆனா திமுகவில் மட்டும்தான் உண்மையான அன்போட உடன்பரப்பேன்னு கூப்பிடுற கூட்டம் நம்முடைய திமுகவில் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை கடந்து 76வது ஆண்டுல நாம நடைபோட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த 75 ஆண்டுகள்ல உடன்பிறப்புகள் சிறைகளுக்கு போயிருக்காங்க, சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க, ஏன் மொழிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், இளைஞரணி தம்பிகளாக இருக்கட்டும், எந்த நேரத்திலையும் களத்திலிருந்து பின்வாங்கியது கிடையாது, ஆதிக்கத்துக்கு அடிபணிஞ்சதுக்கு நிச்சயம் கிடையாது, எந்த நேரத்திலையும் சுயமரியாதையை விட்டு கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட திமுகவை இன்னைக்கு சில பேர் மிரட்டி பார்க்கறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.